இந்த ஈவினிங் பைபிள் டீகோடட், வெனஸ்டே பைபிள் டீகோடட்ல உங்களெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ரோமருக்கு எழுதுற நிருபம் பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல 7 சாப்டர்ல 6 சாப்டர் இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். 6 சாப்டர்ல நம்ம பார்த்தோம் யாரு யாருக்காக எழுதினது இந்த புக்கை. நம்ம சக்சஸ்ஃபுல்லா இந்த வாரத்தோட 8 சாப்டர் நம்ம முடிக்க போறோம். அவரை ஃபீல் பண்ணதான் முடியும். அதனால அவர் சொல்றத அவர் பேசுவாரு, மெல்லிய வாய்ஸ்ல நம்ம கிட்ட பேசுவாரு. நம்ம கூட எப்பயுமே இருக்கிறாரு. இது ஹோலி ஸ்பிரிட் தான் காட் வித் அஸ். கடவுள் நம்ம கூட எப்பயுமே இருக்கிறது என்னன்னா பரிசுத்தாவியான நம்ம கூட இருக்கிறது பரிசுத்தாவியான ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது பரிசுத்தாவியான நம்ம கூட இருக்கிறது தான். அதனால இந்த பரிசுத்தாவியானவரை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா எந்த அதிகாரத்துல நிறைய போட்டிருக்கோம்னா ரோமர் 8. ரோமர் 8 நம்ம நிறைய விஷயத்துல பரிசுத்தாவியானவரை பத்தி வித்தியாசமா நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா ரோமர் 8 பரிசுத்தாவியானவருடைய ரோல், அவருடைய ரோல், அவர் என்ன, அவர் எதுக்கு நமக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவா சொல்ற ஒரு அதிகாரம். அதனால ரோமர் 8 நம்ம லைஃபுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர். இப்ப 7வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது 7வது அதிகாரத்துல ஆண்டவர் இந்த பவுல் எழுதும் போது முதல்ல பாவத்தை குறிச்சுதான் எழுதிட்டே வராரு. பாவத்தை குறிச்சு எழுதிட்டே வராரு. எப்படி ஒரு கல்யாணம் ஆனா ஒரு 2 பேர் கூட ஒருத்தரால இருக்க முடியாதோ, ஒருவனுக்கு ஒருத்தி தான் ஆண்டவர் கொடுத்த கற்பனை, அது போல 2 பேரோட ஒரே டைம்ல ஒருத்தரால இருக்க முடியாதோ, ஒரு மேரேஜ் எடுத்துட்டு வராரு. மேரேஜ் எடுத்துட்டு அதை ஓமனையா சொல்லி, ஓமம் அதை ஒரு எக்ஸாம்பிளா சொல்லி கொண்டு போறாரு. எப்படி 2 பேரோட ஒரு ஸ்திரீ ஒரே டைம்ல இருக்க முடியாதோ கல்யாணத்துல, அதே போல பாவமும் பரிசுத்தமும் ஆண்டவரும், பரிசுத்தம்னா ஆண்டவர், அவரும் ஒரே டைம்ல ஒருத்தர் கூட இருக்க முடியாது. எய்தர் ஒண்ணு சாகணும். அது நம்ம போன வாரம் பார்த்தோம். நம்ம யார் நமக்கு எஜமானா இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஆண்டவர் கூட உடன்படிக்கை பண்றோம். ஞானஸ்தானத்துல உடன்படிக்கை பண்ற போது என்ன பண்றோம்னா எக்ஸாக்டா என்ன ஆகுதுன்னா நம்ம இட் இஸ் a சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப். சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப். நம்ம இனிமே எனக்கு மாஸ்டர், என்னோட ஓனர் பாவம் கிடையாது. என்னோட ஓனர் இனிமே பரிசுத்தம், ஆண்டவர் தான் என்னுடைய ஓனர் அப்படின்றது சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப் தான் நம்ம பேப்டிசம்ல நம்ம எடுக்கிற முடிவு. நம்ம ஆண்டவர் கூட என்ன உடன்படிக்கை பண்றோம்னா நான் பாவம் என்னல செத்து போயிடுச்சு அப்படின்றதுதான். சேஞ்ச் ஆஃப் மைண்ட் தான் பேப்டிசம். மனம் திரும்புதல். அதனாலதான் மனம் திரும்புதல் அப்படின்னு பேரு. மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. அப்ப இது சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப், அதுதான் ஞானஸ்தானம். இப்ப சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்னா பாவத்தை நமக்குள்ள அடக்கம் பண்ணிட்டோம். பாவம் நமக்குள்ள செத்து போயிடுது. பாவ மனுஷனாகிய நமக்கு நம்ம சொன்ன ஒரிஜினல் சின் 3 பாவங்களை பத்தி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஒண்ணு நம்மளுடைய ஆதாம் கிட்ட இருந்து பாவம் ஒரிஜினல் சின். 2வது இன்ஹெரிட்டட், அதாவது எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி கிட்ட இருந்து ஜெனரேஷனல் சின், இன்ஹெரிட்டட் சின். இன்னொன்னு என்னோட பர்சனல் சின். இந்த 3 சின்னையும் நான் என்ன பண்றேன், இயேசு கிறிஸ்துக்குள்ள சிலுவையில அறையிறேன், அதை அடக்கம் பண்றேன். அதுதான் பேப்டிசம். இந்த பேப்டிசம், இந்த பாவமே நமக்குள்ள இருந்தாலும் நியாயப்பிரமாணம் கொடுக்க போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பாவனே தெரியல. பாவனே. அதனால நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் எப்ப கொடுத்தாரோ அப்பதான் அவங்களுக்கு பாவனே தெரிஞ்சது. Do not steal, do not commit adultery, do not lie அப்படின்னு ஆண்டவர் கொடுக்கும் போதுதான் பாவத்தை அது தூண்டி விட்டுருச்சு. அதனால நியாயப்பிரமாணம் உள்ள வந்தப்ப பாவம் நம்மள கொன்னுடுச்சு. ஏன்னா பாவத்துக்கு தண்டனை கண்டிப்பா ஒரு நீதி உள்ள எந்த ஜட்ஜா இருந்தாலும் கொடுப்பாங்க. ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. பாவத்துக்கு கண்டிப்பா நம்மள
நியாயம் தீர்க்கணும். பாவம் உள்ள இருந்தா நியாயம் தீர்க்கணும். எது நம்மள நியாயம் தீர்க்குது? ஆண்டவருடைய கற்பனை தான் நம்மள நியாயம் தீர்க்குது. அதனால நம்ம பாவம் நமக்குள்ள இருக்கும் போது ஆண்டவருடைய நியாயப்பிரமாணம் உள்ள வரும்போது கண்டிப்பா அது நம்மள நியாயம் தீர்க்கும். இப்ப நம்ம பாவத்துல இருந்து ஆண்டவருடைய தண்டனையில இருந்து விடுபடணும்னா கண்டிப்பா நம்ம பாவத்துக்கு செத்தாதான் நியாயப்பிரமாணம் நம்மள கொள்ளாது. நியாயப்பிரமாணத்தோட தண்டனைக்கு நம்ம உட்பட மாட்டோம். நியாயப்பிரமாணத்தோட தண்டனைக்கு நம்ம உட்படக்கூடாதுன்னா பாவம் நமக்குள்ள செத்துருக்கணும். அப்ப நம்ம பாவத்துக்கு அடிமையா இல்லாம இயேசுவுக்கு அடிமையா நம்ம இருக்கணும். பாவத்துக்கு நான் இன்னும் அடிமை அப்படின்னா தண்டனைக்கு நம்ம உட்பட்டவர்கள். இயேசுக்கு நான் அடிமைன்னு நம்ம சொன்னோம்னா நம்ம பாவத்தை அடக்கம் பண்ணிட்டோம். இனிமே நமக்கு ஓனர்ஷிப் மாறிடுச்சு. இயேசு நமக்கு எஜமான ஆயிட்டாரு. இயேசுக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம். இயேசுக்கும் பரிசுத்தத்துக்கும் நம்ம அடிமை ஆயிட்டோம். இயேசுக்கு அடிமை ஆனனால, இயேசு கிறிஸ்துக்கு நம்ம அடிமை ஆனனால, பாவத்துக்கு நான் அடிமையா இல்லாததுனால இனிமே எனக்கு நியாய தீர்ப்பு இல்லை. அதனால எல்லாரும் நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, கிறிஸ்டியன் ஆயிட்டாலே எனக்கு நியாய தீர்ப்பு இல்லை, நான் இயேசு கிறிஸ்து. பாவத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள அடக்கம் பண்ண நம்ம பாவத்தை அடக்கம் பண்றோம் அப்படின்ட்டு நம்ம ஞானஸ்தானத்துல நம்ம உடன்படிக்கை ஆண்டவரோட பண்ணும் போதுதான் நியாயப்பிரமாணம் செயலிழந்து போகும். இல்லைன்னா நியாயப்பிரமாணமும் பாவமும் சேர்ந்து நமக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும். ஏன்னா ஆண்டவர் நீதி உள்ளவர். ஆண்டவர் கண்டிப்பா நம்மள நியாயம் தீர்ப்பாரு. ஆனா யாருக்கு நியாயம் தீர்ப்பு இல்ல? ஆண்டுடைய அடிமைகளுக்கு, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு. ஆண்டுடைய அடிமைன்னு ஏன் சொல்றேன்னா சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப்னு சொன்னேன். இட் இஸ் சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப். சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப் தான் நம்ம லைஃப்ல நடக்குது. We start belonging to Jesus. இயேசுக்கு சொந்தமானவர்களா நம்ம ஆயிடுறோம். ஆண்டவருடைய சரீரத்தில் அவயங்களா நம்ம மாறிடுறோம். We become one in the body of Christ. இப்ப சபைனாலே நம்ம சொல்றோம் சரீரமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அப்படின்னு நம்ம சொல்றோம். சர்ச்னாலே பாடி ஆஃப் கிரைஸ்ட். அது உலகம் முழுவதும் இருக்கு. நம்ம பார்த்தோம், அதிகாரம் முன்னாடி பார்க்கும் போது பார்த்தோம், உலகம் முழுவதும் மல்டி கல்ச்சுரல் பாடி ஆஃப் கிரைஸ்ட் ஆண்டவர் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. அதுல யூதரும் இல்ல, மத்த புறஜாதியாரும் இல்ல. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு சொந்த ரட்சகரா ஏத்துக்கொண்டு பாவத்தை அடக்கம் பண்ணி பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் we become the body of Christ. ஆண்டவருடைய சரீரத்தின் அவயங்களா நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோம். You should be ready to be used. நம்ம பரிசுத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மளை யூஸ் பண்ணுவார். We become ready to be used by God. பாவத்துக்கு நம்ம மறிச்சு இனிமே என்னுடைய எஜமான் இயேசு கிறிஸ்து, அவருக்கு நான் உண்மையா இருப்பேன், இனிமே பாவத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு நம்ம தீர்மானம் பண்ணும் போது நம்ம இயேசு கிறிஸ்துக்கு அடிமை ஆயிடுறோம். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா மாறிடுறோம். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா மாறணும்னு ஆண்டவர் நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம ரெடி ஆயிடுறோம். இனிமே பாவத்துக்கும் நமக்கும் பாவத்துக்கு அடிமை நான் இல்ல. முன்னாடி நம்ம பிரிசனர் ஆஃப் சின்னா இருந்தோம். பிரிசனர்னா என்ன? கைதி. பாவத்துக்கு கைதியா இருந்தோம். இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துக்கு we become prisoner of Christ. அதனாலதான் முதலே பால் பவுல் எங்கெல்லாம் அவரை இன்ட்ரடியூஸ் பண்றாரோ அவர் என்ன சொல்றாரு? I'm a prisoner of Christ. நம்ம எல்லாமே நம்மளோட ஐடென்டிட்டி என்னது? We are prisoners of Christ, prisoners of holiness, prisoners of righteousness. ஜீசஸ்னாலே righteousness, ஜீசஸ்னாலே holiness தான். நம்ம இப்ப prisoner of Christ. sin law ரெண்டுத்தையுமே ஃபுல்லா அழிக்க முடிகிற ஒரே வல்லமை படிச்சவர் இயேசு கிறிஸ்து. அவரை நம்ம விசுவாசிச்சு நான் இயேசுக்கு கீழ்ப்படிவேன் அப்படின்ட்டு நம்ம ஒப்பு கொடுக்கும் போதுதான் இது இயேசு கிறிஸ்து இப்ப பிதாவின் வலது பார்சல இருக்கிறாரு. நம்ம கூட நம்மளோட சரீரமானது நம்மளோட ஹியூமன் நேச்சர், இதுலதான் பாவம் இருக்கு. பாவம் ஒரு வைரஸ் மாதிரி நமக்குள்ள இருக்கு. ஏன்னா நமக்குள்ள விழுந்து போன ஆதாமின் விதை இருக்கிறனால நம்ம பாவம் நமக்குள்ளவே இருக்கு.
நம்ம என்னதான் பாவத்தை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளுடைய சரீரமானது பாவத்துக்கு உட்பட்டது. நம்ம நிறைய தடவை எத்தனை பேர் நான் வந்து பாவம் செய்யக்கூடாதுன்னு ட்ரை பண்றீங்க, நிறைய ட்ரை பண்றீங்க, ஆனாலும் தவறி செய்துடுறோம். தவறு இல்ல, சில நேரம் வலுக்கட்டாயமாவே செய்துடுறோம், துணிகரமாவே செய்துடுறோம். என்னன்னா பாவத்தோட வைரஸ், அந்த பாவம் வந்து ஒரு வைரஸ் மாதிரி. நம்ம ஒரு வசனம் இருக்கு, எலும்புகளுக்குள்ள பாவம் படுத்துட்டு இருக்குமா. மனுஷனோட சரீரமானது ஃபாலன் நேச்சர். அதுதான் பைபிள்ல போட்டிருக்கு. ஹியூமன் நேச்சர் வந்து பயங்கர ஃபாலன் நேச்சர். இது வந்து வீக். நம்மளுடைய ஃபிளஷ் வந்து இஸ் வீக். நம்மளுடைய மாம்சம் வந்து பலவீனமானது. இந்த மாம்சத்துல இருந்து நம்மள விடுவிக்கணும், பாவத்துல இருந்து விடுவிக்கணும். நம்ம என்னதான் நம்ம மனம் திரும்பணும்னு மனசளவுல நம்ம வந்து மைண்ட்ல நம்ம கண்ட்ரோல் எடுத்தாலும் நம்ம சரீரம் நமக்கு வீக்கா இருக்கு. எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கீங்க? காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனாலும் அப்பா படுத்துக்கலாம் அப்படின்னு ஆசையா இருக்கு. பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பயந்து சில நேரம். ஏன் வை லேட்டுன்னு கேட்டா பொய் சொல்லிடுறோம். நிறைய சமயத்துல நம்ம வந்து பலவீனத்தினால பாவம் செய்துடுறோம். ஆண்டவர் இதை செய்யன்னு சொல்லுவாரு. நமக்கு ஆண்டவரை நம்ப முடியாத பலவீனத்தினால, விசுவாசம் நமக்குள்ள குன்றி இருந்தனால நம்ம பயந்து அதையும் இதையும் தேடி போயிடுவோம். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும் போது ஆண்டவர் வந்து நம்மளுடைய வீக்னஸ புரிஞ்சுக்கிற ஆண்டவர். மனுஷன் நம்மள ஜட்ஜ் பண்ற மாதிரி ஆண்டவர் ஜட்ஜ் பண்ண மாட்டார். இப்ப நமக்கு 2 காரியம் நமக்கு எதிரா இருக்கு. 3 காரியம். இன்ஃபேக்ட் பாவம், நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய ஃபாலன் நேச்சர், அதான் நம்மளுடைய மாம்சம். இன்னொன்னு ஆண்டவருடைய நியாயப்பிரமாணம். அதுவும் நமக்குள்ள இருக்கிற பாவத்தை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கு. இப்ப 3 காரியம் நமக்கு எதிரா இருக்கு. அப்ப ஆண்டவர் நம்ம மேல இறக்க பாராட்டுறாரு. இவங்களால ஒரு விழுந்து போன ஆதாமின் சந்ததியால வந்த மனுஷனால இத 3த்தையும் மேற்கொள்ள முடியாது. அதனால ஆண்டவர் நம்ம மேல இரக்கம் பாராட்டி அவருடைய ஆவிய நமக்கு கொடுக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவி ஆண்டவரே நம்ம கூட இருக்கிற மாதிரி. ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்மளால பாவத்தையும் நம்மளுடைய சரீரத்தையும் ஆண்டவருடைய நியாயப்பிரமாண கொடுக்கிற நீதியும் மேற்கொள்ள முடியும். சோ இயேசு கிறிஸ்து நமக்குள்ள கொடுத்தது அவருடைய ஆவி. இதை யாருக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா, இதுதான் வந்து இப்ப இவ்வளவு பிரச்சனைகள், நானே தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாலும் 7வது சாப்டர்ல நானே தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாலும் ஒரு பயங்கரமான யுத்தம் தான் நடந்துட்டு இருக்கு மைண்ட்ல. மைண்ட் என்ன சொல்லுது? ஆண்டவருக்கு கீழ்ப்படி அப்படின்னு சொல்லுது. மைண்ட்னா என்ன? நம்ம முன்னாடி ஆவி ஆத்மா சரீரம்ன்ற ஒரு டாபிக்க நம்ம பார்த்தோம். ஆவி ஆத்மா சரீரம், இத நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மனுஷனுக்குள்ள 3 காரியம் இருக்கு. ஒண்ணு சரீரம், இன்னொன்னு நம்மளுடைய ஆத்மா, இன்னொன்னு நம்மளுடைய ஆவி. ஆவியும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியும் தான் 2ம் உறவாடி ஆண்டவர் நமக்குள்ள ஆவி மூலமா தான் பேசுவார். அந்த ஆவிக்கு பக்கத்துல இருக்கிறது என்னது? நம்மளுடைய ஆத்மா. ஆத்மா 2த்துக்கும் நடுவுல இருக்கு. நம்ம சரீரத்துக்கும் நம்மளுடைய ஆவிக்கும் நடுவுல இருக்கிறது என்னது? சாண்ட்விச் மாதிரி இருக்கிறது என்னது? நம்மளுடைய ஆத்மா. ஆண்டருடைய ஆவிக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம ஆவி ஸ்ட்ராங்கரா உள்ளான மனுஷன், நம்மளுடைய மைண்ட் வந்து ஸ்ட்ராங்கரா ஆகும்போது நம்மளுடைய ஆத்மா ஆவி சொல்றத கேட்கும். நம்மளுடைய சரீரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சரீரத்தை நல்லா வளர்த்து விட்டுட்டோம்னா, சரீரத்துக்கே கீழ்படிச்சிட்டு இருந்தோம்னா, சரீரத்துக்கு ஏற்ற காரியங்களை, நம்மளுடைய மாம்சத்துக்கு ஏற்ற காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம். நம்மளுடைய ஆத்மா வந்து மாம்சத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வந்து ஆவிக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா அது நமக்கு நித்திய ஜீவனை தரும். நம்ம சரீரத்துக்கும் நம்மளுடைய மாம்சத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா அது நமக்கு சாவ கொண்டு வரும். இப்ப இந்த
நம்மளுடைய ஆவி வீக். நம்மளுடைய ஆவி வீக். நம்மளுடைய ஆவியால நம்மளுடைய ஆத்மாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இப்ப நம்மளுடைய ஆவிய, நம்மளுடைய ஆத்மாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் வேணும். பரிசுத்த ஆவியானவர் பயங்கர ஸ்ட்ராங். அவர் வந்து நமக்கு தெரியாம இருந்தாலும், அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. ஏன்னா, அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான 3 பேரையும் ரெப்ரசன்ட் பண்ற இயேசு கிறிஸ்து, சிருஷ்டித்த ஆவியானவர். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்குள்ள இருக்கிறார். இப்ப அதனாலதான் இந்த இவ்வளோ காரியங்களை நம்ம பாவத்திலேயே இருந்து நம்மளால பாவத்தை மேற்கொள்ள முடியாம இருந்தாலும் ஆண்டவர் ரோமன்ஸ் 8:1 ரோமர் 8:1 சொல்றாரு, இயேசு கிறிஸ்து வந்து ஆவியில நடக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்ல. ஆவியில நடக்கிறவங்களுக்கு there is no condemnation for those who walk in the spirit. ஆவியில நடக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு, ஆக்கின தீர்ப்பு கிடையாது. நோ காண்டம்னேஷன், ஜட்மெண்டே கிடையாது. நம்ம பாவத்துக்கு ஜட்மெண்டே கிடையாது. ஏன்னா நம்ம அவருடைய ஆவிய வைத்திருக்கிறோம். இந்த 7வது அதிகாரம் முடிக்கிறப்ப பவுல் வந்து அழுறாரு. இந்த பலவீனமான சரீரம், பாவம் நிறைஞ்ச சரீரத்தை எனக்கு யாரு காப்பாற்ற முடியும்? அப்பதான் ஆண்டவர் வந்து ஒரு ஹோப் கொடுக்கிறாரு. நான் காப்பாத்த ரெடியா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து வல்லவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வல்லவரா இருக்க. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல எங்க வராருன்னா, இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நீதி. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான் நமக்கு நீதி. இயேசு கிறிஸ்துவ யாரெல்லாம் விசுவாசிச்சு, நான் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு எஜமானன், இனிமே என்னுடைய ஆசைகள் இல்ல, இனிமே இயேசு கிறிஸ்துக்கு ஆசைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு நம்மளை ஒப்பு கொடுக்கிறது தான் ரட்சிப்பு. அப்படி ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துக்கு அடிமையா இருப்பேன்னு ஒத்துக்கிட்டு இயேசு கிறிஸ்துவின் வழியில நடப்பேன், இனிமே பாவத்துக்கு மேல என்னுடைய அநித்தியமான சந்தோஷத்துக்கு மேல இயேசு கிறிஸ்துவ நான் வைப்பேன்னு யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்கக்குள்ள இது ஒப்பு கொடுக்கறது வந்து நம்மளால வர காரியம் கிடையாது. இதுல ஒரு பெரிய ஒரு 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 மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்சே நடக்குது. மனமாற்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம். மனமாற்றம் நம்மளால ஏற்படுத்த முடியாது. ஒரு காரியத்தை நான் விட்டுறேன் அப்படின்னு சொன்னா கூட கொஞ்ச நாள் விடுறது இல்ல. இது எனக்கு வேண்டாம், என் லைஃப் லாங்கா நான் ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருக்கு உண்மையா இருப்பேன், இயேசு கிறிஸ்து தான் எனக்கு எஜமானன், சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப். இது நடக்கும்போது ஆண்டவர் யாரெல்லாம் முன் குறித்திருக்கிறாரோ, உலக தோற்றத்துக்கு முன்னாடி உங்களை தெரிந்திருக்கிறாரோ அவங்களுக்குள்ளதான் இந்த மனமாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வரார். பிதாவானவர் கொண்டு வரார். பிதாவானவர் அதான் சொல்றாரு, யாருமே என்கிட்ட வர முடியாது. பிதா அவனை இழுத்து கொண்டால் ஒழிய யாருமே என்கிட்ட இயேசு கிறிஸ்து கிட்ட வர முடியாதான். இயேசு கிறிஸ்து கிட்ட நம்மளா வர முடியாது. நம்ம நினைக்க கூடாது, நான் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சனால எனக்கு ரட்சிப்பு கிடைச்சதுன்னு யாரும் எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. இந்த மனம் திரும்புதல் ஏன் வந்து ஒரு உலகத்துல சந்தோஷமா நம்ம எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு இருக்கிற நிலைமையில ஏன் நான் ஆண்டவருக்கு அடிமையா இருப்பேன்னு ஒருத்தர் வந்து ஒப்பு கொடுக்கணும்? ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுதானே நம்ம ஒப்பு கொடுத்தோம். அந்த தெளிவை நமக்கு கொடுத்தது, எனக்கு இந்த பாவம் வேண்டாம், இந்த பாவத்தின் அநித்தியம் வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து உணர்ந்து, இந்த பாவம் எனக்கு பிடிக்கல, இந்த பாவம் எனக்கு நல்லா இல்ல என்ற உணர்வை கொடுத்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தம் வரும்போதுதான் பாவம் நல்லா இல்லைன்ற எண்ணம் நமக்கு வரும். பாவம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்குன்ற உணர்வு கொடுத்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து, பிதா. பிதா வந்து நமக்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்புனாரு. அந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஆவிய நமக்குள்ள போடுறார். எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்ல. பைபிள்ல ரொம்ப கிளியரா போட்டிருக்கிறது என்னன்னா, 8 நம்ம தெரிய வேண்டிய ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்ல. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய ஆவியை பெற்றிருக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் தான் அவருடைய பிள்ளைகள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாவம்
கஷ்டமா இருக்கணும். பாவம் அருவருப்பா இருக்கணும். நான் ஆண்டருடைய பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு நெடுகவே வருஷ கணக்கா அதே பாவத்தை நான் செய்துட்டு அதுல நான் சந்தோஷமா இருக்கேன். இதுதான் நானு. ஏன் செய்யணும்? அதான் எங்களுக்கு நாங்க அடிக்கடி பசங்க ஒண்ணு கேட்பாங்க. பைபிள்ல எங்க போட்டிருக்கு? பைபிள்ல எங்க போட்டிருக்கு? அது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையே கிடையாது. நான் கூட இந்த கேள்வி நெறைய கேட்டிருக்கேன். பைபிள்ல எங்க போட்டிருக்கு? பைபிள்ல போட்டிருக்கு, போடாதில்ல. இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்காத எந்த காரியமா நான் விட்டுறேன். அதுதான் நம்ம எடுத்த மனம் திரும்புதல், நம்ம எடுத்த கமிட்மெண்ட். ஆண்டவர் கூட நம்ம எடுத்த கமிட்மெண்ட் என்னன்னா, பிதாக்கு பிடிக்காதா, பரிசுத்த ஆவியானவருக்கு பிடிக்காதா, என் பரிசுத்தத்துக்கு குலைச்சலா வருமா? இத நான் விட்டுர்றேன். நெடுகவே நம்ம அதே பாவத்த நம்ம திரும்ப, 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 திரும்ப செய்திருந்தோம்னா, பரிசுத்த ஆவியானவருடைய ஆக்டிவிட்டி இல்லன்னு தான் அர்த்தம். பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர். பாவத்தை மேற்கொள்றது, பாவத்தினால வர விளைவுகளை மேற்கொள்ள தான் ஆண்டவர் நமக்கு யார குடுத்திருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரை குடுத்திருக்கிறாரு. நெறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இத நல்லா கவனிச்சுக்கோங்க. இத நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்கிறாருன்னு காட்டுறதுக்கு வந்து சர்ச்ல கை தட்டுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, எல்லாம் பண்ணி அப்படியே நிறைஞ்சு குதிப்பாங்க. என்னன்னா, they want to show others எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. யாருக்குமே நம்ம காட்ட வேணாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா, நமக்குள்ள இருக்கிற பழைய மனுஷன் செத்துக்கிட்டே இருக்கணும். பாவம் செத்துக்கிட்டே இருக்கணும். நான் நேத்து இருந்த மாரி இன்னைக்கு இருக்கக்கூடாது. நான் போன வருஷம் இருந்த மாரி இருந்துக்க கூடாது. என் வாழ்க்கையில நான் இத விட்டுட்டேன், இத விட்டுட்டேன், இத விட்டுட்டேன், இத விட்டுட்டேன், இத விட்டுட்டேன். ஆண்டவருக்காக விட்டுட்டேன். ஆண்டவருக்காக இது, ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு விட்டுட்டேன். இப்படி மாறுதல் இருக்கும். அதுதான் பரிசுத்த ஆவியானவரோட கிரியை. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அதுதான். நம்ம யாருக்காக நம்ம கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்றத காட்ட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாருன்னா பாவம் செத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் எதுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, பாவத்தையும் அதனுடைய கிரியையும் அதனால வர விளைவுகளையும் நமக்குள்ள முற்றுமுடிய நம்மள மீட்கதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். வெளிப்பிரகாரமான காரியங்களுக்காக கிடையாது. என்னுடைய ஆசையே இல்ல. என்னுடைய ஆசையே இல்ல பரிசுத்த ஆவியானவர். அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்ம போன வாரம் பார்த்தோம். நம்மளுடைய முழு அவயங்களையும் நம்ம பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். பாவம் என்ன ஆண்டு கொள்ளக்கூடாது. Do not let sin reign over my mortal body. அப்படின்னா என்ன? நம்மளுடைய இந்த இந்த நம்மளுடைய சரீரத்தை எந்த அவயங்களையும் பாவம் நிலைத்து நிற்க கூடாது. நிலைத்து நிற்க கூடாது. இதை அழிக்கிறதுக்கு தான் நமக்கு கொடுத்த ஒரு சக்தி அப்படின்னே சொல்லலாம். நமக்கு கொடுத்த ஒரு பவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டோ அங்க ஃப்ரீடம் இருக்கு. எதுல இருந்து ஃப்ரீடம்? பாவத்துல இருந்து. அதனால வரல சாபத்துல இருந்து, அதனால வர சாவுல இருந்து, அதனால வர கஷ்டங்கள்ல இருந்து, பாவத்தின் சம்பளம் மரணம், அதனால வர எல்லா ஆஃப்டர் எஃபெக்ட்ல இருந்தும் நமக்கு ஆஃப்டர் மேத் ஆஃப் சின்ல இருந்து நமக்கு விடுதலை வேணும்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம வந்து முழுவதும் ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கறது என்னன்னா சரண்டர் தான். நம்ம எவ்வளோ தூரம் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள ஆப்ரேட் பண்ண விடுறோமோ, என்னுடைய ஆசை இல்ல, என்னுடைய சந்தோஷம் இல்ல, என்னுடைய மாம்சத்துக்கு ஏத்த காரியங்கள் இல்ல, பரிசுத்த ஆவியானவரை ஆண்டு கொள்ள நம்ம இடம் கொடுக்கிறோமோ அவ்வளோ தூரம் அவர் நம்மள ஆண்டு கொள்வார். அவ்வளவு தூரம் ஆண்டு கொள்வார். அவ்வளவு தூரம் நம்மளை வழி நடத்துவார். அதுதான் ஆவியில நடக்கிறது. நம்மளுடைய ஆவிய முழுவதும் அவர் கண்ட்ரோல் எடுத்துப்பார். நம்ம வந்து நம்மளுடைய மாம்சம் வந்து கார் ஓட்டக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டுறது, நம்மள ஆத்துமாவை ஓட்டுறது நம்மளுடைய மாம்சமா இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஆவியா இருக்கணும். ஆவி யாரால கண்ட்ரோல் ஆயிருக்கணும்? பரிசுத்த ஆவியானவரால கண்ட்ரோல் ஆயிருக்கணும். அவர் ஓட்டணும். நான் போன வாரம் எங்க சர்ச்ல ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. எது வந்து பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை அப்படின்னு ஒரு டெபினிஷன் கொடுத்தாரு.
இந்த பாஸ்டர். அதை மாத்திரம் உங்கள்கிட்ட சொல்றேன். A worthy life is something that bears fruit for Jesus Christ and for others. நம்மளுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துக்கு கனி தரணும். இயேசு கிறிஸ்துக்காக அவருடைய ராஜ்யம் கட்டுமான பணிக்கு நம்மளுடைய வாழ்க்கை வந்து கனி தரதா இருக்கணும். அதே போல மத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கணும். இதுதான் ஒரு விலை மதிக்கப்படாத ஒரு ஆண்டவர் பார்வையில worthy life. worthy life. என்னோட வாழ்க்கை என்னுடைய ஃபேமிலிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய உயர்வுக்கு மாத்திரம் உபயோகமா இருந்ததுன்னா உலகத்தின் பார்வையில அது worthy life தான். இங்க இருந்தான் எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு உலகத்தான் உங்களை சொல்லலாம். ஆனா ஆண்டவர் ப்ரோக்ராம்ல லைஃப் வேஸ்டட். ஆண்டவருக்கு கனிதர வாழ்க்கையை வாழ வைக்கிறது பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவருக்கு நம்ம எவ்வளவுக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, நீங்க நடத்துங்கப்பா, நீங்க பண்ணுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா, நீங்க செயல்படுங்கப்பா, எவ்வளவு தூரம் நம்ம ஆவியானவரின் ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்மள ஆவியானவர் நடத்திட்டு போவார். இது ஆக்சுவலா எனக்கே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா நிறைய சமயம் நம்ம ஆவியானவருக்கு உதவியை கேட்போம். எப்ப கேட்போம்னா நமக்கு முடியாத சமயத்துல கேட்போம். அப்படி கிடையாது. முடியாத சமயத்திலும் இஸ் அ ஹெல்பர், இஸ் அ கம்ஃபர்டர். அவருக்கு அவரோட இதெல்லாம் நான் சொல்ல போறேன். அவர் என்னெல்லாம் செய்வாருன்னு நான் சொல்ல போறேன். பட் அதர் தேன் தட் முழுவதுமே சரண்டருக்கு அவரை கொடுக்கணும். அப்பா என் வாயை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. என் வாயை அதுதான் நேத்து ஒரு வசனம் இருக்குது இதுல சங்கீதத்துல. என் வாயை வந்து நான் வந்து சும்மா திறக்காம என் வாய்க்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு போடுங்க. புட் அ சென்ட்ரி டு மை மவுத் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. நான் இந்த குட் நியூஸ் பைபிள்ல படிக்கும் போது புட் அ சென்ட்ரி டு மை மவுத், என் வாய்க்கு ஒரு காவக்காரனை போடுங்கப்பா. பரிசுத்தாவியானவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறது அதுதான் இருக்கணும். எல்லார பத்தியும் அப்படி இப்படி 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 பேசிடக்கூடாது, கண்டதையும் பேசிடக்கூடாது. நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். நம்ம கணக்கு கொடுக்கணும். அதனால அப்பா நான் அனாவசியமா பேசிடக்கூடாது. மத்தவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கிற மாதிரி காரியங்களை பேசணும். உங்களுடைய ராஜ்யம் வளர்ற மாதிரி காரியங்களை பேசணும். என்னுடைய சிந்தைய நீங்க ஆக்கிரமிச்சுக்கொள்ளுங்க. சிந்தையில தான் முக்காவாசி பேட்டில் ஃபீல்டே. சிந்தைய அவர்கிட்ட கொடுங்க. எல்லா காரியங்களும் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சிந்தைய அவர்கிட்ட கொடுங்க. அவர் வந்து இருதயம் சொல்றது சிந்தை தான். சிந்தையில இருந்து தான் காரியங்கள் ஆரம்பிக்கும். அதனால சிந்தைய ஆண்டவர்கிட்ட கொடுங்க. கண்களை கொடுங்க. கண்களை கொடுங்க. டெய்லி கண்களை கொடுங்க. அப்பா தேவையில்லாத காரியங்கள் நான் பார்க்க கூடாது, தேவையில்லாத காரியங்கள் நான் பேசக்கூடாது, தேவையில்லாத காரியங்கள் நான் கேட்க கூடாது. உங்க காதுகளை கொடுங்க. ஐம்புலன்களையும் அவர் கண்ட்ரோல்ல கொடுக்கணும். நம்ம சரீரத்தை அவர் கண்ட்ரோல்ல கொடுக்கணும். அப்பதான் அவர் நம்மளை வழி நடத்த முடியும். இதுதான் பரிசுத்தாவியானவர்களை சரண்டர் பண்ண ஒரு வாழ்க்கை. நம்ம தனி ஜபத்துல நம்ம எவ்வளவு வேணா நம்ம அந்நிய பாஷையில நிறைஞ்சு பேசலாம். தனி ஜபத்துல தான் பேசலாம். ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கை மாறலன்னா பிரயோஜனம் இல்லை. நம்ம வாழ்க்கை மாறணும். பாவத்துக்கு நம்ம அனுதினமும் சாகணும். அவரால கண்ட்ரோல் பண்ணப்படணும். பரிசுத்தாவியானவர் ரூல் பண்ணணும். நம்ம வண்டி ஓடுதுன்னா யார் ஓட்டணும்? பரிசுத்தாவியானவர் ஓட்டணும். நம்மளுடைய ஆவிய அவரால நடத்தப்படணும். நமக்கும் ஒரு ஆவி இருக்கு. இந்த சைட்ல இருந்து ஆவி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டே வரக்கூடாது. நம்மளோட மாம்சம், நம்மளுடைய ஆத்துமா நம்மளுடைய ஆவிய தொடக்கூடாது. வெளியில இருந்து வர இன்புட்ஸ் நம்மள ஆவிய தொடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் இந்த சைட்ல இருந்து ஃப்ரம் த ரைட், உள்ளுக்குள்ள இருந்து. அதனாலதான் உள்ள இருந்து தான் ஜீவ தண்ணீர் புறப்படணும். உள்ள இருந்து தான் ஜீவ தண்ணீர். லிவிங் வாட்டர்ஸ் வில் ரைஸ் ஃப்ரம் இன்சைட். என்னன்னா உள்ளுக்குள்ள இருந்து ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யணும். அப்பதான் we can be useful for others. We can be useful for others and for the kingdom of God. அவருடைய சித்தத்தை அப்பதான் நம்ம செய்யணும். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவங்க தான் அவருடைய பிள்ளைகள். சோ அவர் என்ன சொல்றாருன்னா, a mind
that is controlled by the Holy Spirit is ruled by யாரு? Jesus Christ. யாரு ஆக்சுவலா அங்க ரூல் பண்றா? இயேசு கிறிஸ்து. அவரை போல மாறணும் அப்படின்னா நம்மளுடைய சிந்தையை யார் ரூல் பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவர். மைண்ட் கண்ட்ரோல் வந்து எந்த ரிலிஜன்லயும் கிடையாது, எந்த ஒரு ஃபெய்த்லயும் கிடையாது. நமது ரிலிஜனே கிடையாது. ஃபர்ஸ்ட் we are not a religion, we are changed human beings. We have a change of ownership. முன்னாடி we belong to ourselves, we belong to sin. முன்னாடி நீங்களும் நானும் we belong to our father Adam, sin with fallen nature. But ஆனா இப்ப Jesus Christ and Holy Spirit rules over us. Rules over us. ஒவ்வொரு நாளும் அவருக்கு கண்ட்ரோல்ல we have to give our life. இப்ப நம்ம நீங்க நினைக்கலாம், என்னுடைய சிந்தை என்ன வழி, நான் வந்து if my flesh is ruling, ஹியூமன் நேச்சர் என்னை ரூல் பண்ணுச்சுன்னா பைபிள் சொல்லுது you become an enemy of God. ஆண்டவருக்கு எதிரியா மாறிடுறீங்களாம். ஒவ்வொரு தரையும் நம்ம வந்து ஒரு காரியம் நம்ம செய்யணும்னு நினைச்சு நம்ம மாம்சம் நமக்கு பலவீனதா இருக்கிறனால நம்ம அதை செய்யாம விட்டுறோமோ, நம்ம பொய் சொல்லிடுறோமோ, நம்ம தூங்கிடுறோமோ, நமக்கு ஏமாத்திடுறோமோ, அப்பெல்லாம் we become an enemy of God. ஆமாவா இல்லையா? ஆண்டவருக்கு எனிமியா மாறிடுறோம். ஆண்டவருக்கு எனிமியா மாறிடுறோம். ஆனா ஹோலி ஸ்பிரிட்டுக்கு யாரெல்லாம் ஹியூமன் நேச்சருக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, whoever obeys, மாம்சத்துக்கு கீழ்ப்படுகிற ஒருத்தருமே ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாதான். ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணணும்னு நமக்கு ரொம்ப ஆசை. மனுஷனை ப்ளீஸ் பண்ணி நமக்கு பிரயோஜனம் இல்லை. மனுஷருக்குள்ள நமக்கு ஒரு நன்மையும் வரப்போறது கிடையாது. மத்தவங்க கிட்ட நமக்கு நல்ல பேர் வாங்குறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. மனுஷரால நமக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவங்க கிட்ட சொன்னாதான் ஒழிய நமக்கு எந்த உதவியும் மனுஷன் கிட்ட இருந்து வரப்போறது கிடையாது. ஆண்டவரை பிரியப்படுத்தணும். ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா நமக்கு செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியணும். பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள என்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துக்கு நான் வந்து அடிமையா இருப்பேன் நம்ம தீர்மானம் பண்ணிட்டோமோ, அன்னைக்கே பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அன்னைக்கே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துட்டாரு. அவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறப்பதான், அவருக்கு நம்ம செவிகளை திறக்கும் போதுதான், அவர் சொல்றதை நம்ம கேட்கும் போதுதான் நம்ம ஆண்டவருக்கு பிரியப்படுத்த முடியும். 8-9 இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. those who do not have the Holy Spirit, அவருடைய பிள்ளைகளே இல்லைன்னு சொல்லிடுறாரு. சும்மா சர்ச்சுக்கு வரலாம், சர்ச்சுக்கு போலாம், கை தட்டலாம், குதிக்கலாம், பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அவங்க வாழ்க்கையில இல்லைன்னா இது ஒரு பயங்கரமான வார்த்தை. நம்ம ஒருத்தர் ஆண்டவரோட பிள்ளைன்னு எப்படி தெரியும்னா அவங்க வாழ்க்கையில மாற்றம் தெரியணும். மாற்றம் தெரியலன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இல்லைன்னா அவங்களுக்குள்ள ஆண்டவரே இல்லை. they do not belong to God. they do not belong to God. அதனால நீங்க யாரையும் ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. அது வந்து ஆண்டவருடைய வேலை. ஆனா கனி அதுக்குதான் டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்றாரு. கனியை டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்றாரு. அதனால ஆண்டருடைய கிரியை இருந்தா சில பேர் தப்பு பண்ணிடுவாங்க. தப்பு பண்ணிட்டு கூட சில நேரம் வந்து என்ன சொல்லுவாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி, பரிசுத்த என்கிட்ட பேசினாரு, எனக்கு சமாதானம் இல்லை, மன்னிச்சுக்கோங்க. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. when you accept Jesus Christ and let him as your master, the spirit, Holy Spirit ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அவரை நம்ம மாஸ்டரா ஏத்துக்கொள்ளும் போது என்னுடைய லைஃபோட ஓனர்ஷிப்பை நான் மாத்தி வில்லிங்கா இனிமே நான் இயேசுக்கு அடிமைன்னு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துடுவார். நமக்குள்ள வந்துட்டு அவருக்கு உள்ள வந்துடுவாரு. நிறைய கிறிஸ்டியன்ஸ்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அடக்கி ஒரு ஓரத்துல உட்கார வச்சிடுவோம். அவர் சொல்றது நமக்கு கேட்காது. அவர் சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படியவும் மாட்டோம். நம்ம செய்யறதுதான் செய்வோம். அப்ப எப்படி பாவம் செத்து போகும்? நமக்கு ஹெல்ப் இருக்கு. ஆனா எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் பேசுறது எனக்கு கேட்கும்னு சொல்றீங்க? பரிசுத்த ஆவியானவர் சொல்றது எனக்கு தெரியும். சூப்பரா எப்ப தெரியும்னா நம்ம பாவம் செய்ய போறதுதான் தெரியும். நம்ம தப்பு செய்யும் போதுதான் முதல் ஸ்பார்க்கே தெரியும்.
பரிசுத்தாவியானவர் பேசுறது எனக்கு தெரியலன்னு சொல்றவங்க இத நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியம் நீங்க செய்துட்டீங்கன்னா, உங்களுக்கு சமாதானமே இருக்காது. அதான் பரிசுத்தாவியானவர். ஏன்னா, அழுக்கும் அவரும், அவர் பேரே பரிசுத்தாவி. பரிசுத்தம் இருக்கிற இடத்துல அழுக்கு இருக்க முடியாது. அவருக்கு அந்த இடத்துல அன்கம்ஃபர்டபுளா ஆயிடும். சோ அவரு கன்ஃபியூஷன கொண்டு வருவாரு. சோ பரிசுத்தாவியானவர் இருக்கும்போது, அதே போல 8:11 A spirit gives life to this mortal body. என்னன்னா நம்மளுடைய அழிஞ்சு போற சரீரத்துக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது யாரு? பரிசுத்தாவியானவர். இயேசு கிறிஸ்துவ மரித்தோரில் இருந்து எழுப்பின ஆவி நமக்குள்ள வாசமா இருந்தா சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தையும் உயிர்ப்பிக்க வல்லவர். இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்பவோ பரிசுத்தாவியானவர் இருந்தனாலதான் எல்லாம் அவர் ஒண்ணுமே இல்லாம சின்ன பின்னமாக்கி அவர் சரீரத்தை ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாங்க. ஆனாலும் கிறிஸ்து மரித்தோரில் இருக்கிற ஆவி பரிசுத்தாவியானவருக்குள்ள இருந்தனால இயேசு கிறிஸ்து எந்திரிச்சார். அதே கிறிஸ்துவின் மரித்தோரில் இருக்கிற ஆவிதான் நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம இருக்கிற ஆவி சாதாரண ஒரு ஆவி கிடையாது. இஸ் த மைட்டியஸ்ட் ஆஃப் த பர்சன், இஸ் த தேர்ட் பர்சன் ஆஃப் த ட்ரினிட்டி. அவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் நம்மள எழுப்பவும் வல்லவரா இருக்கிறார். அதுவும் இல்லாம முக்கியமா அந்த பரிசுத்தாவியானவர் 14 பாத்தீங்கன்னா, he makes us his sons and daughters. அவர் நம்மள என்ன ஆக்கிறாரா? நம்மள ஸ்லேவாவே வச்சுக்கலாம். மாஸ்டர் 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 நான் சொல்லும் போது நமக்கு பயம் வரும்ல. மாஸ்டர்னா எத்தனை பேர் பாஸ் இஷ்டப்பட்டு ஒரு பாஸுக்கு வேலை செய்வீங்க? ரொம்ப கம்மியானவங்க தான். பாஸ்னாலே பயம், வேலை. ஆனா அப்பா அப்படின்னு வரப்ப நமக்கு உரிமையும் வருது. அதனால we become his sons. எப்பயுமே அவர் அப்பான்னு கூப்பிடலாம். அடாப்ஷன், ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன். ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன்னா என்ன? நம்மள புத்திர சுவீகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். புத்திர சுவீகாரம், நம்ம அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு. அதே போல அப்பாவோட சுதந்திரத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம சொந்தக்காரனா இருப்போம். ஆனா அப்பா கஷ்டப்படும் போது இல்ல நான் வேற ஊருக்கு போயிடுவேன்னு போயிட்டீங்கன்னா எப்படி? அவருடைய சஃபரிங்லயும் நம்ம பார்ட்டேக் பண்ணாதான் அவருடைய நித்திய எல்லா மகிமையும் நம்ம ஷேர் பண்ண முடியும். நம்ம இந்த கஷ்டமான பாட்டு என்ன தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கும் போது ஒரு கிறிஸ்டியன் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம்னா கிடையாது. ஏன்னா நமக்குள்ள மாம்சம் இருக்கு. மாம்சத்துக்கும் இந்த ஆவிக்கும் எப்பயுமே யுத்தம் நடந்துட்டே தான் இருக்கும். அதனால மனுஷன் எப்பயுமே எப்ப ஆண்டவர் என்னை இந்த மாம்சத்துல இருந்து விடுவிக்க போறாருன்னு காத்துக்கிட்டே தான் இருப்போம். எப்படா இயேசு கிறிஸ்து வருவாரு? எப்படா என்னை இந்த மாம்சம் அழிஞ்சு போற இந்த மாம்சம் சரீரத்துல இருந்து என்னை மீட்க போறாருன்னு நம்ம காத்துக்கிட்டே தான் இருப்போம். ஒவ்வொரு கிறிஸ்டியனும் காத்துக்கிட்டே தான். எப்படி முழு சிருஷ்டியும் எப்ப அவருடைய பிள்ளைகள் வெளிப்படுவாங்க, நம்ம எப்ப மறுரூப சரீரம் நமக்கு கிடைக்கும், அதே போல சிருஷ்டியையும் நம்மளும் சிருஷ்டி தான். அவருடைய சிருஷ்டி, அவர் கையின் கிரியை. நமக்குள்ள அவருடைய ஆவி இருக்கிறனாலதான் நம்ம காத்துட்டு இருக்கோம். நம்மளுடைய சரீரத்துல இருந்து விடுதலைய, நமக்கு எப்படா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் குளோரியஸ் பாடி கிடைக்கும், இந்த சரீரத்துல இருந்து நமக்கு மாம்சத்துல இருந்து விடுதலை கிடைக்கும்னு. ஏன்னா யுத்தத்துல இருந்து நமக்கு விடுதலை. எத்தனை பேருக்கு யுத்தம் நடந்துட்டே இருந்தா சந்தோஷமா இருக்கும்? யாருக்குமே இருக்காதுல்ல. நம்ம எல்லாருமே அமைதியை தேடுறவங்க, சந்தோஷத்தை தேடுறவங்க, நிம்மதியை தேடுறவங்க. அப்ப நிம்மதி நமக்குள்ள வரணும்னா ஆண்டவர் வரணும்னு காத்துக்கிட்டே இருப்போம். அதே போலதான் சர்வ சிருஷ்டியும் என்ன பண்ணுதான்? மீட்கப்படும். இந்த டீகேல இருந்து, இந்த பாடியோட டீகேல இருந்து, டெத்ல இருந்து, சின்னில இருந்து, கர்ஸ்ல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு காத்துக்கிட்டே இருக்கான். எப்ப நம்ம அதை ரூல் பண்ண போறோம்னு காத்துக்கிட்டே இருக்குதான். அவருடைய பிள்ளைகள் எப்ப வெளிப்படுவாங்கன்னு காத்துக்கிட்டே இருக்கான். அதே போல நம்மளும் தான். ஏசப்பா எப்ப வராரு அவருக்காக வெயிட்டிங் டு பி ரெஸ்டோர்ட். அதுதான் வசனமே. வெயிட்டிங் பண்றோமா, க்ரோன் பண்ணிட்டு இருக்குதான், பெருமூச்சு விட்டுட்டு இருக்கான். எப்படா நமக்கு மீட்பு வரும்? அந்த அநித்தியமான இந்த பாவ சரீரத்துல இருந்து நமக்கு எப்ப மீட்பு வருதுன்னு we are groaning அப்படின்னு வாசனை இருக்கு. ஆனாலும் there is hope. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள கண்டிப்பா இந்த நாள் வரப்போகுது. இது
இது வந்து ஒரு யூஃபோரியா, ஒரு தாட் which is not going to happen இல்ல. It's definitely going to happen. And there is hope for every Christian who waits for the coming of the Lord. யாரெல்லாம் ஆண்டவர் வருவாரு, என்ன இந்த அழிந்து போற சரீரத்துல இருந்து எனக்கு மறுரூப சரீரத்தை கொடுப்பாருன்னு வெயிட் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா ஆண்டவர் விடுதலையாக்க ஆண்டவர் வருகிறார். ஹோலி ஸ்பிரிட் நமக்கு என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ஹோலி ஸ்பிரிட் வந்து நம்மள தனிமையா விடுறதுக்கு வரல. அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். இஸ் அ ஹெல்பர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் ஹெல்பர். இஸ் அ வெரி பிரசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபிள் அப்படின்னு போட்டிருக்கு. வெரி பிரசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபிள்னா எங்கேயோ இருக்கிறவர்கிட்ட வந்து வெரி பிரசன்ட் ஹெல்ப் நம்ம கேட்க முடியாது. என்ன பிரச்சனைனாலும் நம்ம முதல் கோ டு யாரா இருக்கணும்? ஹோலி ஸ்பிரிட். நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும், அது ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும் சரி, அது உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபேமிலியா இருந்தாலும் சரி, பினான்சியலா இருந்தாலும் சரி, ஜாபா இருந்தாலும் சரி, எனி சரீரத்துல இருக்கிற எயில்மெண்டா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, he is all knowing and all capable. அவரால எல்லாமே செய்து முடிக்க முடியும். நம்ம முதல் கோட்டுவா யார் இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஹெல்பர். நம்ம எல்லாம் ட்ரை பண்ணிட்டு கடைசியில ஜெபத்துக்கு உட்காருவோம். ஆண்டவர் கிட்ட நம்ம முதல்ல போய் அழுது முதல்ல நம்மளுடைய பிரச்சனையை சொல்லிட்டோம்னா அவர் கண்ட்ரோல் எடுத்துப்பாரு. He will take control. He is a very loving God. He will help us in our weakness. நமக்கு நிறைய நேரம் வந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி என்னத்துக்கு ஜெபம் பண்ணணும்னு கூட நமக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு தான் ஆண்டவருடைய சிந்தை தெரியும். ஆண்டவருடைய சிந்தைய தெரிஞ்ச ஒரு ஆளு நம்ம கூடவே இருந்து நம்ம ஸ்பிரிட்டுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப அவர்கிட்டதான் நம்ம ஜெபம் பண்ண சொல்லணும். எத்தனை பேரு ஹோலி ஸ்பிரிட் ப்ரே ஃபார் மீன்னு சொல்றோம்? இததான் நான் கத்துக்கிட்டேன். இதை சொல்லும் போதுதான், இதை படிக்கும் போதுதான் ஐ வாஸ் லிட்டரலி கிரைங். எனக்கு இந்த சத்தியம் தெரியாம போச்சேன்னு. நமக்கு என் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ண எங்க அம்மா எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், நானும் ஜெபம் பண்ணலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஜெபம் பண்ற மாதிரி யாருமே ஜெபம் பண்ண முடியாது. எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட அவர் தான் நமக்கு ஜெபம் பண்ணுவார். பிதாவின் சித்தம் என்னன்னு தெரிஞ்சு நமக்கு ஜெபம் பண்ணுவார். He is helping us in our prayers. நம்ம ஜெபம் பண்றதுக்கு அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். நம்ம எப்பயும் எனி ஹெல்ப் அவர்கிட்ட தான் கேட்கணும். இப்படி பரிசுத்தாவியானவர் வாழ்றவன் தான் ஆண்டவருடைய புள்ள. பரிசுத்தாவியானவர் நிறைவு, சரண்டர், இதுதான் ரொம்ப முக்கியம். பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கோங்கன்னு நம்ம வந்து கூப்பிட்டு பசங்களை இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லி, இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, சேஞ்ச் ஆஃப் மைண்ட். ஏன் பாவ வாழ்க்கை இருக்கக்கூடாது? ஏன் பாவ வாழ்க்கை இருக்கக்கூடாது? ஏன் பாவத்துல இருந்து நம்ம வெளிப்படணும்? ஏன்னா பாவத்தினுடைய சின்னோட ஒருத்தருக்கு ஆண்டவருக்குள்ள நடத்தணும்னா பாவத்தோட பயங்கரத்தை சொல்லுங்க. பாவம் அவங்க லைஃப்ல என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. ஆண்டவர் ஏற்படுத்தின சொல்யூஷனை சொல்லுங்க. ஆண்டவர் ஏற்படுத்தின சொல்யூஷன். நம்மளால பரிசுத்த உதவி இல்லாம நம்மளுடைய பாவ சரீரத்தை, நம்மளுடைய பாவத்தால வர நியாய தீர்ப்ப, ஆண்டவருடைய கோபாக்கினைய தவிர்க்கவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தா மாத்திரம்தான் நம்ம இதை மேற்கொள்ள முடியும். மேற்கொள்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கறது எப்படி? ஆண்டவருக்கு விசுவாசி, அவர் தான் என் எஜமான், அவருக்கு நான் கீழ்ப்படிவேன் நம்ம தீர்மானம் பண்ணி அதன்படி நம்ம கன்சிஸ்டன்டா நடக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உதவியை கேட்டு நடக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு முழுமையா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்கணும். நம்மளுடைய எல்லா டாக்ஸ், every walk and every talk should reflect the Holy Spirit and surrendering to the Holy Spirit. Keep a sentry to my mouth, keep a sentry to my ears, keep a sentry to my eyes, to my thoughts. அதுதான் ஒரு வசனம் இருக்கு. I bring every thought into the obedience of Christ. எல்லா சிந்தனையும் யாருக்கு அடியில கொண்டு வரணுமா? இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு அடியில கொண்டு வரணுமா? ஒவ்வொரு சிந்தையும் I bring all things into the dominion and sovereignty of Jesus Christ.
into the obedience of Jesus Christ. Every thought, ஒவ்வொரு சிந்தையும் கொண்டு வரணும். அது பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நமக்குள்ள இருந்தாதான் முடியும். அப்பதான் we are put right with God. ஆண்டவருடைய எனிமி இல்லாம ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்ம எப்ப அடாப்ஷன் கிடைக்கும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அவரை he should be allowed to thrive in us. He should be allowed to thrive கிடையாது. He should be allowed to rule in us. நம்ம அவரை அடக்கி ஒரு ஓரத்துல உட்கார வச்சுட்டு அவரு இருப்பாரு. அவரால நமக்கு இமேஜின் வேர்ல்டுல இருக்கிறதுலயே த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனை கூட வச்சுட்டு நம்ம உதவியே கேட்கல, அவருக்கு கீழ்ப்படியில, எல்லாம் தெரிஞ்ச கடவுளை வச்சுட்டு எனக்கு தெரியல நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா யாரோட நஷ்டம்? நமக்கு தான். அதனால அவரை நம்ம ரூல் பண்ண விடணும். இட் இஸ் வெரி ஸ்கேரி அட் டைம்ஸ். ஏன்னா நமக்கு அவருடைய சிந்தை, இயேசு கிறிஸ்துவோடைய சிந்தை, பிதாவுடைய சிந்தை நமக்கு தெரியாது. அதனாலதான் சொல்லுவாங்க கிறிஸ்டியன் லைஃப் இஸ் வெரி அட்வென்ச்சரஸ் லைஃப். இட்ஸ் a free fall all the time. ஃப்ரீ ஃபால்னா என்ன? ஒரு மலை உச்சி கீழே போயிட்டு கண்ணு மூட்டு கீழே குதின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் கிறிஸ்டியன் லைஃப். யாரையோ நம்பி நம்ம லைஃப ஓட்டுறதுக்கு கொடுத்துடுறோம். ஆனா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், யாரையோ நம்பி நம்ம கொடுக்கல, நமக்காக ஜீவனையே தந்த ஆண்டவரை நம்பி கொடுக்கிறோம். நமக்காக லாஸ்ட் சொட்டு ரத்தத்தையும் கொடுத்த ஆண்டவருக்கு நம்பி நம்ம லைஃப கொடுக்கிறோம். அதுலதான் இந்த வசனம் இருக்கு. அன்றியும் அவர் மேல அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அவர் நம்ம மேல வச்ச அன்பை நம்ம உணர்ந்து அவர் மேல அன்பு கூறுறவங்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கும். ஏன்னா நம்ம நம்பி கொடுக்குறோம் பாத்தீங்களா, எல்லாவற்றையும் நீங்க பாத்துக்கோங்கப்பா நம்பி கொடுக்குறோம் பாத்தீங்களா, அப்படி நம்பி கொடுக்குறவங்களுக்கு தான் சகலத்தையும் அவர் என்ன பண்ணுவாரா? நன்மைக்கு ஏதுவா மாட்டிடுவார். நம்ம லைஃப்ல என்ன வந்தாலும், அதனால்தான் பவுல்லாம் பாம்பு கடிச்சாலும் பயப்படல, ஜெயில போட்டாலும் பயப்படல. ஏன்னா அவருக்கு ஒண்ணு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் என்ன நடத்திட்டு இருக்காரு. ஜெயில போட்டாலும் அடிக்க பயப்படல. அடுத்த வாரம் அவரை பிலிப்பியர் எழுதும் போதெல்லாம் அந்த தர அவரை எங்க போடுறாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் சாவ போறார். அவர் எழுதின கடைசி நிருபம் அது. அதுலதான் சந்தோஷத்தை பத்தி நிறைய சொல்றாரு. ஏன்னா ஆண்டவருடைய அன்புல இருந்து அவரை யாருமே பிரிக்க முடியாது. எது நடந்தாலும், அவர் லைஃப்ல என்ன நடந்தாலும் அது எதுக்காக நடக்குது? நன்மைக்காக தான். ஏன்னா செய்யறது அவர் கிடையாது, செய்து முடிக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இந்த நிச்சயம் நம்ம லைஃப்ல வரணும்னா, இந்த இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஐ ஹவ் நாட் க்ரோன் டு தட் லெவல். நான் அந்த லெவலுக்கு நான் இன்னும் வளரல, ஆனா வளரணும். எவ்ரி கிறிஸ்டியன் ஹேஸ் டு க்ரோ டு தட் லெவல். We have to grow to that level. அததான் ஆண்டவர். அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் என் பட்சத்துல இருந்தாருன்னா யார் எனக்கு எதிரா நிக்க முடியும்? ஏன்னா ஆண்டவர் தான் எனக்காக எல்லாம் செய்யறாரு. ஆண்டவர்கிட்ட நான் என் லைஃப ஒப்பு கொடுத்துட்டு இருக்கேன். ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், முழு இருதயத்தோட அவரை நேசிக்கிறேன். நான் முழு இருதயத்தோட நேசிக்கிறேன். அவர் என்ன அழைச்சிருக்கிறாரு. அவருக்கு எல்லாருக்கும் அப்படியே பரிசுத்த ஆவியானவர் தூக்கி இலவசமா கொடுத்துட மாட்டாரு. அவரை விசுவாசி அவரை பின்பற்றுவோம்னு நிச்சயமா நம்ம அறிக்கை பண்ணி என் மனம் மாறிச்சு, நான் பரிசுத்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னவங்களுக்குள்ளதான் பரிசுத்த ஆவியானவர் அவர் ஊட்டுறாரு. அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் முன்குறித்தவர்கள், யாரை அழைச்சாரோ அவங்களுக்குள்ளதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு. யாரை முன்குறிச்சாரோ அவங்களதான் அழைச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாதான் அவர் செய்வாரு. யாரும் அவங்களுக்கு எதிராக நிக்க முடியாது. அந்த விசுவாசத்துக்கு நம்ம வளரணும். இந்த விசுவாசத்துக்கு அடிப்படை என்னன்னா, எல்லாவற்றையும் let go, let God. எல்லாவற்றையும் we have to let go. எதுக்காக? to the dominion. let go னா சும்மா let go பண்ணிட்டு நான் பாட்டுக்கு தூங்குறேன் கிடையாது. பரிசுத்த ஆவியான ஒரு ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கணும். சரீரத்தை அடக்கம் பண்ணணும். சரீரத்தை
சரீரத்துக்கு கீழ்ப்படியாம பரிசுத்த ஆவியானவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியும். சில நேரம் பரிசுத்த ஆவியானவர் சொல்ற காரியங்கள் ஈஸியே கிடையாது. ஈஸியான காரியங்களே கிடையாது. நிறைய காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் நம்ம சொல்ற காரியங்கள் நம்ம செய்தோம்னா மனுஷர் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. மனுஷர்கிட்ட இருந்து கெட்ட பேர் வரும். மனுஷர் நம்மள அவதூறா பேசுவாங்க. பவுலை பத்தி என்ன சொன்னாங்க? வாயாடின்னு சொன்னாங்க, பெனாத்ரான்னு சொன்னாங்க, பைத்தியம்னு சொன்னாங்க. மனுஷர் அப்படியெல்லாம் பேசுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்ற காரியங்கள் அப்படியே ரொம்ப ஈஸியான காரியங்கள் இருக்காது. ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு இருக்கு. அது வந்து சும்மா அந்த பிராங்க் ஷோ மாதிரி. பிராங்க் ஷோ எப்படின்னா ஒருத்தர் வந்து காதுல வந்து ஒரு இயர்போன் வச்சுப்பாங்க. காதுல வந்து ஒரு இயர்போன் வச்சுப்பாங்க. அங்க இருந்து பேக் எண்ட்ல இருந்து ஜனங்க ஒரு 4 பசங்க உட்காந்துட்டு இவங்க காதுல சொல்லுவாங்க. இவங்க என்ன காரியத்தை சொல்றாங்களோ அதுதான் இவங்க என்ன பண்ணணும், இவங்கள கேமரால வந்து காட்டிட்டு இருப்பாங்க. மெயினா அந்த பேக் எண்ட்ல இருக்கவங்கள காட்ட மாட்டாங்க. முன்னாடி கேமரால யார படம் பிடிக்கிறாங்களோ அவங்க பின்னாடி இருந்து என்ன சொல்றாங்களோ அதை சொல்லணும். ஒரு டீ கடையில போயிட்டு எனக்கு பிரியாணி கொடுன்னு கேட்பாங்க. நீ குடுக்கலன்னா உன் கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லணும். அது அவங்க பாக்குறவங்களுக்கு அது பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். ஆனா இவங்களை கண்ட்ரோல் பண்றது யாரு? பின்னாடி இருக்கிறவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. அதேதான் மைண்ட் கண்ட்ரோல். சில நேரம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பேச வேண்டிய காரியங்கள், நம்ம சொல்ல வேண்டிய காரியங்கள், நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், நம்ம நடக்க வேண்டிய காரியங்கள் சில நேரம் மனுஷருக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கும். ஆனா நமக்கு தெரியும் who is controlling us. Who is controlling us. நம்பிக்கையே இல்லாத நேரத்துல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. நமக்கு அது பைத்தியமா தெரியும். பயங்கரமா இருக்கிற சிச்சுவேஷன்ல இதை செய்யன்னு சொல்லுவாரு. ஏன்னா அவருக்கு நடக்க போறது தெரியும். ஆல் நோயிங் காட். அப்ப அப்படி சொல்லும் போது நம்ம செய்யணும். அந்த இதுக்கு நானுமே இன்னும் வளரல. ஏன்னா நம்ம எல்லாரும் அந்த மாதிரி வளர்ந்தாதான் யாருமே நமக்கு எதிர்த்து நிக்க முடியாது. ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு யாராச்சும் எதிர்த்து நிக்க முடிஞ்சா? அவர் பிலாத்தை பார்த்து என்ன சொன்னாரு? உன்னால எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. உன்னால என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. மேல பிதா வந்து உனக்கு கட்டளை கொடுத்தாலோலியோ உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது போ அப்படின்னு சொன்னாரு. அப்படி நம்ம மத்தவங்களால ஐயோ நம்ம பார்த்து நடுங்குறோம். ஐயோ நடுங்குறோம். ஏன்? பரிசுத்த ஆவியான ஆளுகைக்கு நம்ம இன்னும் ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆளுகை செய்தார்னா நம்மளுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் செயல்படுத்திட்டே இருப்பாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் முற்றிலும் எனக்கு உதவி செய்யறவர் அவர்தான் அப்படின்னு சொல்றாரு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு இது 28 சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களையே அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களையே நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்தி நீதிமானாய் மாற்றிருக்கிறார். அவர் நமக்கு பண்ண காரியங்கள் வந்து சாதாரண காரியங்கள் இல்ல. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலதான் இல்ல. நமக்காக மனுஷனா வந்து அவமானத்தை சகிச்சு எல்லா கஷ்டத்தையும் மேற்கொண்டு இறுதி வரைக்கும் ஆண்டவர் சித்தத்தை செய்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நமக்கு தனியா விட்டுட்டு போனா நம்ம விலகி போயிடுவோம்னு நமக்கு பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்து இப்பயும் பிதாவுடைய வலது பார்சத்துல உட்காந்துட்டு நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரா? பரிந்து பேசிட்டு இருக்காரு. இப்பயும் பரலோகத்துல நமக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. இங்க பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. இதுக்கு மேல ஹெல்ப் வந்து யாருக்குமே செய்ய முடியாது. ஆனாலும் நம்ம இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றோம். நான் சீரியஸா இத படிக்கும் போது நான் அழுதேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து பிதா வந்து நம்ம மேல பாராட்டின அன்பு, இயேசு கிறிஸ்து எவ்வளோ நமக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல
பிஹைண்ட் த சீன்ஸ் நமக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறாருன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு வீக்னஸும் இதனால பிள்ளைக்கு முடியாது, இதனால பிள்ளைக்கு முடியாது, இந்த சின்ஃபுல் நேச்சர் இருக்கிறனால, ஐயோ இந்த மாம்சம் ரொம்ப கஷ்டப்படுத்துது பிள்ளைய, என் பிள்ளைய மாம்சம் ரொம்ப கஷ்டப்படுத்தும், என் பிள்ளையால மேற்கொள்ள முடியாது, ஐயோ என்னுடைய நியாயப்பிரமாணமே என் பிள்ளைய கொன்னுடும், அதனால பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறேன், பரிசுத்த ஆவியானவர் டெய்லி வழி நடத்த கொடுக்குறேன், அவர் எல்லாத்துக்கும் உதவி செய்ய கொடுக்குறேன். இப்பயும் நமக்காக உட்கார்ந்து பிதாவின் வலது பாசத்துல உட்கார்ந்து நமக்காக ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளை தப்பு பண்ணிட்டாலும் மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்கப்பான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாராம். நம்ம இதெல்லாம் தெரியாம பாவத்தை தண்ணி போல செய்யறோம், பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, ஒப்பு கொடுக்கறது இல்ல. இது பத்தாதுன்னு கிறிஸ்டியன் லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதையும் சொல்றோம், முறுமுறுக்கிறோம், துக்கப்படுத்துறோம். ஆண்டவர் தான் நமக்கு வந்து உதவி செய்யணும், பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்யணும். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது யாருமே நமக்கு விரோதமா இருக்க முடியாது. அதே போல எல்லா விதத்திலையும் என்ன நிர்வாணமோ, இதுதான் கடைசி விஷயம் முடிக்கிறாரு. அவர் நம்ம கூட இருக்கிறனால, அவர் நமக்காக பரிந்து பேசுகிறனால, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறனால, இயேசு கிறிஸ்து நமக்கு பிதா வலது பாசத்துல உட்கார்ந்து எதுவுமே அவருடைய அன்பில இருந்து நம்மளை பிரிக்க முடியாது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டியது. ஆவியின்படி நம்மளுடைய ஆவி அலைன் பண்ணி நம்ம ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து நம்மளுடைய லைஃப நம்ம எடுத்த தீர்மானத்துல இறுதி வரையும் கடைபிடிச்சு, அப்பா என்ன வழி நடத்தி நித்தியத்துக்கு சேருங்கன்னு அவர் கையில ஒப்பு கொடுக்க வேண்டியதுதான் நம்ம செய்ய வேண்டியது. எதுவுமே அவமானமோ பசியோ பட்டினியோ எதுவுமே அவருடைய அன்பில இருந்து நம்மளை பிரிக்க முடியாது. எத்தனை பேருக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு? எவ்வளவு ஒரு அழகான ஒரு சத்தியம் இது. வந்து 7-8 வந்து மனுஷனோட நிலைமையும் பியூட்டிஃபுல்லா எடுத்து காமிச்சிருக்கு. எப்படி நம்மள விடுவிக்க முடியாதுன்னு ஆண்டவர் நமக்காக பண்ண ப்ரொவிஷனை பத்தி சொல்லுது. கடைசியில ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு, ஒவ்வொரு நாளும் நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு யோபுவ பத்தி போய் எல்லாரும் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, மனுஷர் சொன்னாங்க, பிசாசு சொல்லுச்சு, எல்லாரும் சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் அவர் கூட இருந்தார். அவர் கூட இருக்கும்போது who can be against us? ஆண்டவர் நீதிமானா மாத்தின உங்களையும் என்னையும் ஆண்டவர்கிட்ட இருந்து யாரையாலையும் பிரிக்க முடியாது. உலகமே நமக்கு ஆப்போசிட்டா சொல்லலாம், அதனாலதான் நம்ம சொல்லக்கூடாது, யார பத்தியும் நம்ம பேசக்கூடாது. ஆண்டவர் நீதிமானா மாற்றிட்டாருன்னா அவருடைய லா வேற, அவர் அவங்களுடைய பாவங்களை பார்க்க மாட்டார். ஆண்டவர் நம்மளை நீதிமானா மாற்றிட்டாருன்னா நம்ம நீதிமான் தான். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, யாரையுமே நியாயம் தீர்க்காதீங்க. அவங்களுக்கும் you never know how God deals with anybody's sin. எதுவுமே ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதான். என்ன இருந்தாலும் சரி, எதுவுமே ஆண்டவர்கிட்ட இருந்து நம்மள பிரிக்க முடியாதான். கடைசியில அந்த இதை மாத்திரம் நான் வாசித்துட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா nothing can separate us from the love of God. அது வந்து அவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தைய வந்து பவுல் வந்து சொல்லியிருக்கிறாரு. எல்லாமே லிஸ்ட் பண்ணி போட்டு சொல்லியிருக்கிறாரு. who shall separate us 35 உன் நிமித்தம் அநேகரும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்பட்டும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறது. எத்தனை பேரு கிரஹாம் ஸ்டெயின்ஸ் பத்தி அவ்வளோ மெசேஜஸ் போட்டிருக்காங்க. அவர் பாக்கியவான் தான் சொல்லணும். நம்ம தான் இந்த அசிங்கத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இங்க உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அவர் பாக்கியவான். ஏன்னா ஆண்டவர் நிமித்தம் அவர் ஆண்டவர்கிட்ட இருந்து டேஞ்சர் ஆஃப் சோடு கூட அவரை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ
எதுவுமே நம்மள ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறோம் மற்றும் ஜெயம் கொண்டிருக்கிறோம். அதே போல மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் என்ன அசுத்தமான ஃபாலன் ஏஞ்சல்ஸா இருந்தாலும் என்ன பிசாசின் கிரியைகளா இருந்தாலும் என்ன பிசாசின் கிரியைகளா இருந்தாலும் அதிகாரங்களும் வல்லமைகளும் நிகழ்காரங்களும் வரப்போற காரியங்களும் ஆர் பிரசன்ட் ஆர் ஃபியூச்சர் எவ்வளவு ஒரு ப்ராமிஸ் பாருங்க. இப்ப நடக்க போற காரியமும் வரப்போற காரியங்களும் அவருடைய பரிசுத்தாவியான ஒரு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையா நடக்கிறவங்களுக்கு ஆண்டுடைய நன்மையில இருந்து பிரிக்க முடியாதாம். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். இது இட் இஸ் a கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ். நம்ம லைஃப்ல இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து நம்மளை எதையுமே பிரிக்கலனா we are safe. டெத் வரட்டுமே, டெத் வரட்டுமே, சிக்னஸ் வரட்டுமே, வரட்டுமே, என்ன பண்ண முடியும்? இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து என்ன எப்படி பிரிக்க முடியும்? வரட்டுமே, கஷ்டம் வரட்டுமே, அந்த கஷ்டம்தான். ஐ டோன்ட் டினை இட். கஷ்டம்தான், அவமானம்தான். இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார். கண்டவங்க கண்டபடி பேசுவாங்க, கஷ்டமா தான் இருக்கும். நான் இயேசு கிறிஸ்துக்கும் எப்பயுமே இட் இஸ் நாட் நெவர் டு லேட் டு ஸ்டார்ட். இன்னைக்குல இருந்து கூட நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியலாம். பரிசுத்த ஆவியானவரை நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்க என்ன சொல்லணுமோ எனக்கு மூலமா செய்யுங்க, எப்படி நடத்தணுமோ நீங்க நடத்துங்க, எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்தாலும் சரி, எதுவுமே நம்ம ஆண்டவருடைய அன்புல இருந்து நம்ம பிரிக்க முடியாது. எல்லாம் கண்களை மூடுவோம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, நீங்க எங்களுக்காக பண்ணிருக்க மகா பெரிய திட்டம், எங்களை இந்த பாவ சரீரத்துல இருந்து, இந்த உலகத்தின் நாச மோசங்கள்ல இருந்து, அப்பா அந்த உலகத்தின் டீகே லார்ட், ஃப்ரம் த கரப்ஷன் அண்ட் த டீகே ஆஃப் திஸ் பிரசன்ட் டைம்ஸ் எங்களை விடுவிக்க நீங்க செய்த திட்டம் பெருசப்பா. நீங்க உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களையே எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. நீங்க எங்களுக்காக இன்னும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்க அப்பா. நீங்க எங்களுக்காக உங்க ஜீவனை கொடுத்தீங்க அப்பா. ஒரு நாளும் அப்பா எங்களை அழைத்திருக்கிறீங்க ராஜா, எங்களை அழைத்திருக்கிறீங்க, எங்களை முன் குறித்திருக்கிறீங்க, எங்களை நீதிமானா மாற்றி இருக்கிறீங்க. யாருமே எங்களை குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு எங்களை மாற்றி இருக்கிறீங்க அப்பா. எங்களை உங்களுடைய சொந்த, நாங்க உங்களுக்கு உங்களுடைய அடிமையா இருக்கிறோம் நாங்க சொன்னாலும் நீங்க உங்களுடைய குமாரரா மாத்திருக்கிறீங்க. உங்களுடைய சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ராஜா. உங்களுடைய சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நாங்க உங்க கூட இந்த சரீரத்துல கஷ்டப்படுறனால ஏசப்பா எங்களுக்கு மகிமைய நீங்க வைத்திருக்கிறீங்க அப்பா. வரப்போற மகிமைய நாங்க காத்துட்டு இருக்கிறோம் ராஜா. ஒரு மறுரூப சரீரத்துக்காக நாங்க காத்துட்டு இருக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க எங்க கூட இருக்கிறதுனால உமக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் ஏசப்பா எங்களை முழுவதும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு எங்களை திறந்து கொடுக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை நீங்க கத்து கொடுத்தீங்க ராஜா. உங்க வார்த்தை வல்லமை உள்ளதப்பா. அப்பா உங்க வார்த்தை எங்களுக்கு இவ்வளோ மன தெளிவை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளை கிரியை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானுடைய எங்க ஆளுகைக்கு முழுவதும் நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க நடத்துங்க. உங்களுக்கு நாங்க கீழ்ப்படிந்து அப்படியே எங்க வாழ்க்கையை நடத்திட்டு போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீ நல்லவர் ஐயா, நீ நல்லவர், நீர் பெரியவர், அனைத்தையும் தெரிந்தவர். எங்க மேல நீர் பாராட்டின அன்பு பெருசப்பா. எங்களை முன் குறித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாவ சரீரத்துல இருந்து, இந்த பாவத்துல இருந்து, அதனால வர எல்லா நித்திய ஆக்கினையில இருந்து எங்களை மீட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க ரத்தத்தின் புண்ணியத்திற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். ஒன்னும் ஏசப்பா உங்க வார்த்தை சொன்னதை நாங்க கிளைம் பண்ணி சொல்றோம். எதுவும் ஏசப்பா எதுவும் எங்களை உங்க அன்புல இருந்து பிரிக்க கூடாது. யாரும் உங்களை அன்புல இருந்து பிரிக்க கூடாது. எங்க லைஃப்ல நடக்கிற போற எந்த இன்சிடென்ட்டும் கடைசி மூச்சு வரைக்கும் ராஜா இந்த சத்தியத்தை கேட்ட ஒருத்தரையும் உங்க அன்புல இருந்து பிரிக்க கூடாது ராஜா.
அப்பா, எங்களை முன்குறித்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். யாரும் எங்களை குறை சொல்லக்கூடாது. கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கும்போது எங்களுக்கு எதிர்த்து நிற்பவன் யாருன்னு கேட்டிருக்கிறீங்க அப்பா. நீங்க எங்க பட்சத்துல இருங்க. நீங்க எங்க கூட இருங்க. எங்க வலது பார்சத்துல நீங்க நில்லுங்க. எங்களுக்கு வர வேண்டிய எல்லா காரியங்களையும் ஏசப்பா ஒழுங்கும் கிரமமா நீங்க எங்களுக்கு பண்ணி முடிங்க. கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர்கிட்ட எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக எங்களுக்காக வேண்டுதல் பண்ணிட்டு இருக்க பரிசுத்த ஆவியானவர்கிட்ட எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் கொடுத்துடுறோம். எங்க பிள்ளைகளை கொடுத்துடுறோம், எங்களுடைய வேலைகளை கொடுத்துடுறோம், எங்களுடைய சரீரத்தை கொடுத்துடுறோம். அப்பா, எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஏசப்பா, என்னவா இருந்தாலும் சரி, பணப்பற்றாக்குறையா இருந்தாலும் சரி ஏசப்பா, எதுவா இருந்தாலும் சரி, என்னென்ன பிரச்சனைகளை பிள்ளைகள் போறாங்களோ எங்களுக்கு தெரியாது ராஜா. அப்பா, நீங்க சர்வ வல்லவர். யூ ஆர் an all knowing God, omnipotent God, omnipresent God and omniscient God, Lord. நீங்க எல்லாவற்றையும் அறிந்தவர் அப்பா. நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர். உங்க கருத்துல நாங்க கொடுத்துறோம். உங்களுடைய சித்தத்தின்படி எங்களுக்கு எல்லாவற்றையும் நீர் செய்து முடிக்க போறதுக்காகவும் எல்லாவற்றையும் கரத்துல கொடுக்குறேன். ஏசு நாமத்தினாலே ஆமென்.